போற்றி. ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. மூழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை. சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன் நற்றமிழ் மாலையணி நாவலூர் கொற்றவன் நம்பி யாரூரன் பேர் நாம் ஒரு கால் ஓதினால் தப்பிக்கும் தீவினையே தான். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்கறது. இன்னைக்கு சுந்தரர் நம்ம நம்பி ஆரூரர் சரித்திரம் ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்துட்டு வரோம். எப்படி அவர் கைலாசத்தில் இருந்து சுவாமியோட அணுக்க தொண்டராக இருந்து ஆளாள சுந்தரனாக இருந்தவர் 2 பெண்களை பார்க்க வச்சு பெருமான் தீதில்லாத தென் திசைக்கு ஆக திருத்தொண்ட தொகை தர சுவாமி அனுப்பிச்சிருக்காரு. அவரோட அவதாரத்துக்கு நோக்கம் 3. அடியார்களை பற்றி பாடுறதும் அடியார் பெருமைகளை சொல்றதும். சிவபெருமான்கிட்ட போனால் விபூதி தான் கொடுப்பாருன்னு அவர் என்ன வேணால் கேட்கலாம் அப்படின்றதும் நம்பி ஆரூரர் பதிவு பண்ணதான் நமக்கு அவர் சொல்லதான் நமக்கு தெரியும். சுவாமி எப்படிப்பட்டவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நிறைய விஷயம் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம், திருவாரூர் அவர் திருநாவலூரில் அவதாரம் பண்ணி சடையனார் இசைஞானியாருக்கு அவதாரம் பண்ணி அவங்களுக்கு ஒரு திருமணம் பெற்றோர்களாக ஏற்பாடு பண்ணி அதை பெருமாள் இது அவர் கைலாசத்தில் முடிவு பண்ண திருமணம் இல்லை, நான் ஏதாவது வழி மாறி போனேன்னா என்னை தடுத்து ஆட்கொள்ள வேணும் சுவாமி கிட்ட கேட்டதுனால சுந்தரர் சரியா வந்து அவரோட திருமணத்தை தடுத்து ஆட்கொண்டு நீ எனக்கு ஆளுன்னு சொல்லி ஓலை காட்டி கூட்டிகிட்டு போனாங்க. திருவெண்ணெய்நல்லூர் திரு அருட்துறையில் சுவாமி அவனை உனக்கு ஆளுன்னு சொல்லி சிவபெருமானுக்கு பித்தா பிறை சூடின்னு வார்த்தை எடுத்து கொடுத்து பெருமான பித்தனே அப்படின்னு திட்டினாலும் வயதாலும் தமிழால் வயதா பெருமான் எடுத்துப்பாங்க அப்படின்னு அவர் காட்டி நமக்கு திருவாரூர்ல அங்கிருந்து அவர் திருவெண்ணெய்நல்லூர்ல இருந்து நமக்கு திருத்துறையூர் அங்க சிவ கொழுந்தினை சென்றடை மனமே தவநெறி வேண்டி பாடினதும் அதுக்கப்புறம் தில்லையில 5 புலன்களும் கண்களே கொல்ல பெருமானோட தரிசனம் வடக்கு வாசல் வழியா தில்லையில போய் சிதம்பரத்துல நடராஜ பெருமானோட தரிசனத்தை பார்த்து அங்கிருந்து சுவாமி ஆணையிடுறாரு, நீ திருவாரூருக்கு வா அப்படின்னு சுந்தரரை திருவாரூர் போய் திருவாரூர் தியாகராஜ பெருமான் வேதி விடங்க பெருமான் நமக்கு முசுகுந்த சக்கரவர்த்தியால நமக்கு பூமிக்கு கொண்டு வந்த மூர்த்தி. பெருமானோட திருவுருவம் நமக்கு மறைப்பு சக்தி ஆதாரம். எப்படி தில்லையில ஆகாசம் எப்படி சிதம்பர ரகசியமோ அப்படி பெருமானோட இந்த பிருத்வி தலம் மண் தலம் நமக்கு திருவாரூர். பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன். அந்த திருவாரூர்ல நம்பி ஆரூரர் வரான்னு சொல்லி எல்லார் கனவுலையும் சொல்லி பெருமான் எனக்கு தோழனா தந்தோம், எப்படி என்னை திருமண கோலத்துல ஆட்கொள்ளும் போது நீ எந்த கோலத்துல இருந்தியோ அதே கோலத்துல இருந்து மண் மீது விளையாடுவாய் அப்படின்னு சொல்லி பெருமான் எல்லார் காதலையும் விழும்படி நம்பி ஆரூரை ஆட்கொண்டார். தம்பிரான் தோழரா இருந்தார். போன மாசம் நம்ம வரைக்கும் பார்த்தோம். அங்க கைலையில இருந்த கமலினி அப்படின்ற அம்மா பறவையாரா இருந்ததும் அங்க பெருமானோட கருணையால் அவங்கள பார்க்கும்படியும் அவங்களோட திருமணம் நடந்து நல்லபடியா இல்லறம் நடத்தி கொண்டிருக்கிற வரைக்கும் சுந்தரரோட வரலாறு பார்த்தோம். இப்போ திருவாரூர்ல இருந்து அவர் மறுபடியும் எல்லா ஸ்தலங்களுக்கும் யாத்திரையா போக ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லறம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ஆனா அவருக்கு பிடிச்ச தொண்டு கோயிலா போய் பெருமானை பாடுறது தான். போவாரு, சுற்றி திரும்ப திருவாரூர் வருவாரு, பறவையாரோட கொஞ்ச நாள் தங்கிட்டு திரும்ப அவர் மறுபடியும் யாத்திரை அப்படி கிளம்புறது. இது அவரோட வழக்கம், அம்மாவுக்கும் தெரிஞ்சுதான். இது பெரிய புராணத்துல 63 நாயன்மார்கள்ல இருந்து பெண்கள் கம்மியா இருக்காங்க. இன்னைக்கு மகளிர் தினம் சொன்னா ஒருத்தர் நாயன்மாரா உருவாக்குறதுக்கு மொத்தமா அந்த பெண்கள் தான் இங்க மனையறத்தின் வேர் அப்படின்னு நமக்கு சேக்கலார் பெருமான் பதிவு பண்றாரு. பறவையார்னா அப்படி அன்னதானத்துக்கு பேர் போனவங்க. அன்னதானம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்படி நமக்கு ராமலிங்க அடிகளார் ஏற்றி வச்ச அணையாத அடுப்பு மாதிரி இங்க பறவையார் இல்லத்துல அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்பவுமே அடியார்கள் வந்து உணவு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அங்க காசு வேணும், ஏதாவது நெல் வேணும்னா இப்படி தொண்டு பண்ற அடியார்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் அடியார் இருப்பாங்க. அவங்க
எல்லாருக்கும் அவங்க சமைச்சு போடுறாங்கன்னா அவருக்கு என்ன வேணும், ஒரு பக்கம் பெருமான் கொடுப்பாரு. இன்னும் கொஞ்சம் பேர் பறவையாருக்கு கொடுத்த ஒரு செல்வந்தர், ஒரு நிலக்கிழார், குண்டையூர் கிழார், அவர் வந்து நெல்லை எல்லாம் இவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. இவங்க தொண்டு செய்கிறாங்க இல்லையா, அவர் விவசாயம் பண்ணி விளைவிச்ச நெல், காய்கறி, கீரை அப்படி எல்லாத்தையும் இந்த வீட்டுக்கு அவர் அனுப்பிச்சிட்டு இருப்பார். ஒரு நாள் வறட்சியில் சரியாக விளைச்சல் இல்லை, ஐயோ சுந்தரருக்கு வீட்டுக்கு நம்ம நெல் அனுப்ப முடியலையே அப்படின்னு அவர் வருத்தத்தில் படுத்திருக்கார். அன்னைக்கு கனவுல பெருமான் வந்து குண்டையூர் கிழார்கிட்ட, திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற ஊர் கோலிலி, திருக்கோலிலி, கோள்கள் இல்லாத ஊர் திருக்கோலிலி ஸ்தலம் எம்பெருமான். அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற குண்டையூரில் இருக்கிற கிழாரோட கனவுல பெருமான் வந்து சுந்தரர் பொருட்டு உனக்கு நெல்லை கொடுத்துருக்கோம், நெல் மலையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு கனவுல சொல்கிறாரு. என்ன கனவா நிஜமாவா, சுந்தரருக்காக நம்ம வேண்டி படுத்தமே, இப்படி சுவாமி இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு வெளியில் வாசலில் வந்தால் மலை நெற்குன்றம் மலை மாதிரி நெல் அப்படியே குமிச்சிருக்கார். பெருமானுக்கு கொஞ்சமாக கொடுக்கவே தெரியாது. அவர் கேட்டோட என்ன வேணுமோ அதை பல மடங்காக கொடுப்பார். நம்ம எதுவும் கேட்கலன்னா அவர் தன்னையே கொடுப்பார். அந்த குண்டையூர் அந்த நெல் மலையை பார்த்து வியந்து அவர் ஓடி வரார். திருவாரூருக்கு வந்து சுந்தரர்கிட்ட சொல்கிறார், சுவாமி உங்கள் பொருட்டு இப்படி நெல் வேணும்னு கேட்டேன், பெருமான் இப்படி கனவுல வந்து இவ்வளோ நெல் மலையை குடிச்சிருக்காங்க, வாங்க வந்து அந்த அதிசயத்தை பாருங்கள், இதை நான் எப்படி கொண்டு வந்து திருவாரூருக்கு சேர்ப்பேன், இது மனித சக்தியால் இயலாத காரியம், இது என்னால் பண்ணவே முடியாது. வரார் சுந்தரர் வரார். வந்து அந்த நெல் மலையை பார்த்துட்டு, சிவா யாராவது உங்களுக்கு பொண்ணு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா நம்ம பணிவாக வாங்கிட்டு போவோம். அவர் நமக்கு சுந்தரர் கேட்குறார், கோலிலி எம்பெருமான் நீல நினைந்தடியேன், உனக்கு கொஞ்சமாக நான் நினச்சிருக்கேன், நீல நினையாது. பெருமான் வந்து விட்டு விட்டு வெள்ளிக்கு வெள்ளி கோயிலுக்கு போகிறது விளக்கேற்றுறது இல்லை, விடாமல் நீல நினைந்தடியேன், உன்னை நித்தலும் கைத்தொழுவேன். வாழென கண்மடவாள் அவள் வாடி வரந்தாமே. பறவை வந்து ஒரு நாள் கூட வாராமல் அந்த அன்னதான பணி நல்லா நடக்கிறதுக்காக கோலிலி எம்பெருமான் குண்டையூரில் சில நெல் பெற்றேன். மலை மாதிரி கொடுத்த நெல் அவர் பாடுறாரு, சில நெல் பெற்றேன். ஆள் இல்லை எம்பெருமான் அதை அட்டித்தர பணியில், அதை என்னால் கொண்டு போக முடியாது. இது இங்கேயா கேட்குறேன், நான் வந்து இங்கே திருவாரூர்லாம் இருக்கேன், நான் அங்கே கேட்டால் நீங்கள் கொடுத்துருக்கேன், இதை நான் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு பெருமானுக்கு ஆர்டர் பண்ணுறார் சுந்தரர். ஆளில்லை எம்பெருமான் அதை அட்டித்தர பணியில். இந்த பொண்ணு வாடாமல் இது சில நெல், ஏன் அவர் நெல் குன்றத்தை பார்த்து சில நெல்லுன்னு சொல்லியிருக்காரு, மலையை பார்த்து. நமக்கு அது நெற்குன்றம், பெருமானோட கருணைக்கு அது சில நெல் தான். அந்த பொருளையும் அவருக்கு பெருமானோட அவருக்கு 100க்கு மேற்பட்ட கோடி விருந்தன மாணிக்க வாசகர் நமக்கு பதிவு பண்ணுறது. அண்டங்கள் எப்படி இருக்குமோ, நமக்கு தூசில் இந்த வெளிச்சத்தில் தூசு எப்படி காலையில் ஜன்னல் திறந்தா இருக்குமோ அப்படி சிவபெருமானுக்கு அந்த அண்டங்கள் தூசு மாதிரி. அவரோட தன்மைக்கு அந்த நெல் மலை வந்து சில நெல் தான். அதாவது ஒரு வேலை செய்யணும்னா கொஞ்சம் தான், சும்மா கொஞ்சம் தான், அதை செய்யுங்களே அப்படின்ற மாதிரி சிவபெருமான கொஞ்சம் நெல் தான் கொண்டு வந்து சில நெல் பெற்றேன். அப்படி பாடின உடனே பெருமான் அசரீரியா எல்லாருக்கும் கேட்கும்படி சொல்றார். அவருக்கு சரி, இன்னைக்கு ராத்திரி பகல் முடியட்டும், நம்ம சிவகணங்களை விட்டு நம்ம திருவாரூர்ல கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படின்னு. பகல் பொழுது பூதகணங்களை பார்த்தா மக்கள்லாம் பயந்து ஓடிடுவாங்க. அன்னைக்கு இரவு பொழுது சிவகணங்கள் எல்லாம் பூதகணங்கள் எல்லாம் குண்டையூர்ல இருக்கிற அந்த நெல் மலையை கொண்டு திருவாரூர் பூரா வீதிகள் அப்படி வீசிட்டு போறாங்க. சிவகணங்கள் பூதகணங்கள் இல்லையா, அப்படி கொட்டிட்டு போறாங்க. எல்லாரும் கதவு திறந்தா பறவையார் எல்லார் வீட்டும் அந்த வீதிகளில் திருவாரூர் பூரா நெல் மலை அப்படியே எல்லார் வீட்லையும் குமிச்சு கிடக்கு. பறவையார் அம்மா சொன்னாங்க, ஏன் அவங்களுக்கு அவ்வளோ கொடுத்தாங்க, குண்டையூர் கிழார் கொடுக்குறாங்க, சரி பெருமானாரும் கொடுக்குறாரு, நமக்கெல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குற அம்மா சொல்லுவாங்க. அந்த பறவை நாச்சியார் எல்லாரும் உங்க வீட்டு வாசல்ல இருக்கிற நெல் அவங்களே எடுத்துக்குங்க அப்படின்னு அவங்க பறை அறிவித்த உடனே கொஞ்ச நேரத்தில் வீதிகள் எல்லாம் சுத்தமாக எடுத்து அதை வச்சு பல மாதங்கள் திருவாரூரில் எல்லாருக்கும் அன்னம் ரொம்ப பிரமாதமாக நடந்தது. இப்படி அவருக்கு நெல் வேணும்னா நெல்,
பொண்ணு வேணும்னா பொண்ணு. சில நாள் கழித்து மறுபடியும் இந்த நெல்லெல்லாம் தீர்ந்து போயிட்டு பங்குனி உத்திரம் வருது. அதுக்கு அம்மா வந்து நல்லா எல்லாருக்கும் பொண்ணு எல்லாம் கொடுத்து தானம் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இவர் தல யாத்திரையாக போகும்போது இப்போ திருப்புகலூர் வந்திருக்கார். திருப்புகலூரில் இப்படி பறவை கேட்டிருக்கா, பொண்ணு வேணுமாம்மா அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிட்டு அன்றைக்கி ராத்திரி அங்கே கோயில் திருப்பணி நடத்துறதுக்காக செங்கற்கள் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த செங்கலை எடுத்து கொஞ்சம் தலைக்கு வசரத்துக்கு எடுத்து வச்சுட்டு பெருமானை நினச்சி படுத்து அந்த மண்டபத்தில் தூங்குறார். தூங்கி எந்திரிச்சு காலையில் எடுத்து அந்த துண்டை எடுத்து உதறுனா அந்த செங்கல் எல்லாம் தங்க கட்டிகளாக மாற்றி வச்சுருக்காரு. நான் வாயை திறந்து கூட கேட்கலையே, மனசில் தானே நினச்சிக்கிட்டேன். அதுக்குள்ளே இவ்வளோ கருணை மேலே பண்ணிட்டீங்களே. இந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒரு அந்த பாடல் சுந்தரரோட தமிழில் ஒரு வஞ்ச புகழ்ச்சி கேலி பண்ணுற மாதிரியான ஒரு பாடல். புலவீர்கள் இங்கே வந்து பொய்யே பேசுகிறவங்கள நல்லா ஹரிச்சந்திரனேனும், தோல் வலி இல்லாதவனை பீமனேனும், கொடுக்க இயலாமல் கூட்டி வச்சுக்கிறவனை பார்த்து பாரியே அப்படின்னு. கொடுக்காதவனெல்லாம் யாரையெல்லாம் பார்த்து என்னென்னமோ பாடுறீங்களே புலவீர்கள், எங்கள் புகழூர் பெருமானை பாருங்க. அவன் கேட்காமலே நினச்சதுக்கு இவ்வளோ பொய்யனாளரை பாடாதீர்கள், எங்கள் புகழூர் பெருமானை பாடுங்கள் அப்படின்னு நிறைய இடத்துல அது அப்படியே கேலி பேசி அவங்கள பாடாதீங்க, பெருமானை பாடுங்க. பெருமான் நாக்கு படைத்த பயன் நாம சொல்றது பெருமானோட அவரோட தமிழில் ஒரு பாடல் 4 வரி பாடுறது. இந்த சுந்தரரோட அவதார நோக்கமே பெருமான அர்ச்சனை பாட்டே ஆகும். இங்கே போய் விளக்கேற்றி நைவேத்தியம் பண்ணி என்ன நீங்கள் பண்ணாலும் ஒரு 4 வரி உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் பதிகங்களை அவர் முன்னாடி பாத்திரங்களை விண்ணப்பம் பண்ணுறது அவர் ரொம்ப பிடிக்கும் சுவாமிக்கு. அதுக்காக தான் இவர் அவதாரமே பண்ண வச்சு நமக்கு இதை சொல்கிறதுக்கு தான் இந்த எல்லாம் நடக்குது. இப்போ திருப்புகலூர் வந்து நாவுக்கரச பெருமானோட முக்தி ஸ்தலம். அங்கே திருப்புகலூர்ல இருந்து இப்போ மறுபடியும் அவர் ஒரு ஸ்தலங்களாக சுற்றிட்டு மறுபடியும் திருவாரூர் வரார். கொஞ்ச காலம் மறுபடியும் பறவையாரோட இருந்துட்டு இப்போ நமக்கு சேரமான் பெருமாள் நாயனார் களற்றறிவார். அதுக்கு முன்னாடி இன்னொரு நாயன்மார் கோட்புலி நாயனார், திருநாட்டியத்தான் குடியில் இருக்கிற கோட்புலி நாயனார். அவர் வந்து எங்கள் ஊருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நாட்டியத்தான் குடிக்கு கோட்புலி நாயனார் வந்து சுந்தரரை வந்து எங்கே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சரி வரோன்னு சொல்லி அந்த ஊருக்கு போகிறாங்க. போகும்போது அந்த ஊர் கோயிலில் சுவாமியை பார்த்தா விக்கிரக திருமேனி இருக்குது, அதில் சுவாமி இல்லை. நம்ம கண்ணுக்கு தெரியாது, சுந்தரருக்கு வந்து அங்கே சுவாமி இல்லைன்றது அவருக்கு நல்லா தெரியுது. விக்கிரகம் இருக்குது, பெருமான் இங்கே இல்லை, எங்கேயோ போயிட்டார். எங்கே போயிட்டாங்க, பெருமான் எங்கே காணும் அப்படின்னு திரும்பி பார்த்து பிள்ளையார் வந்து அப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சுந்தரர் வருவான், நான் எங்கே இருக்கேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் வாய் திறந்து சொல்ல பிள்ளையார் கையை காட்டுவார், அங்கே இருக்காங்க அப்படின்னு. கை காட்டி விநாயகர்னு பேர் இப்போவும் திருநாட்டியத்தான் குடியில் இருக்கிற பெருமானுக்கு. அங்கே போய் பார்த்தா வயலில் ஒரு பல்லனும் பல்லத்தியா பெருமானும் அம்பாலும் இறங்கி யாருக்கு என்ன கஷ்டமோ தெரியல, இவங்க இறங்கி வயல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குட்டி முருகரை இடுப்பில் சுமந்துட்டு அம்மா களை எடுத்துட்டு இருக்கிறது, இவர் நாட்டு நடுறதும் இப்படி இருக்காங்க. அவர் அந்த நாட்டியத்தான் குடி பதிகத்தில் அவர் பாடுறார், நீங்கள் பண்ண வேலையெல்லாம் போதும், நட்டதெல்லாம் போதும், மேலே வாங்க, இங்கே சுந்தரன் வந்திருக்கேன், கோயிலில் எல்லாமே இங்கே யாருக்கு என்ன கஷ்டம் வந்து இப்படி வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு பெருமானை அந்த பாடலில் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருப்பார், பாடியிருப்பார். பெருமானை பார்த்து தரிசனமாகி அதுக்கப்புறம் அந்த கோட்புலி நாயனார் வீட்டுக்கு வரார். அவருக்கு 2 பெண்கள். அவர் வந்து சோழநாட்டு தளபதியாக இருக்கார். அதாவது சில பேர் வீரர்களாக இருப்பாங்க, வெளிப்பகைவர்களை அழிக்கிறதுல வீரர்களாக இருப்பாங்க. சில தீரர்களாக இருப்பாங்க. அதாவது நம்ம குருமார்கள் ஞானிகள் எல்லாம் உட்பகைவர்கள், கோபம், மதம், மாச்சரியம், ஆசை, காமம், மோகம் இப்படி எல்லாத்தையும் உட்பகைவர்களை அழித்து சில பேர் வந்து தீரர்களாக இருப்பாங்க, சில பேர் வீரர்களாக இருப்பாங்க. கோட்புலி நாயனார் வந்து ஒரு தளபதியாக வேலை செய்கிறார். அவர் வீரத்திலையும் இருக்கார், நல்ல தீரத்தில் சிவனடியாரும் இருக்கார். அப்படி தம்பிரான் தோழரான சுந்தரர் தம் வீட்டுக்கு வர வச்சு இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை பார்த்தா யாருக்காக இருந்தாலும் பொண்ணு பெற்றவங்களுக்கு தம் பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். அவருக்கு 2 மகள்கள். அவங்க பேர் சிங்கடி, வனப்பகை, அழகான தமிழ் பேர்கள்.
கோட்புலி நாயனாரோட மகள்கள் அந்த 2 பெண்களையும் கூப்பிட்டு, சுவாமி நீங்கள் அந்த பெண்களை ஏற்றுக்கணும், அதாவது திருமணத்துக்காக ஏற்றுக்க சொல்லி அவர் கேட்குறார் அந்த பெண்கள் 2 பேரையும் சுந்தரர்கிட்ட. சுந்தரரோட வயசு சுவாமி ஆட்கொள்ளும் போது இப்போ 16 17 இருக்கும். அவர் சொல்கிறார் அந்த பெண்களை அழைச்சி அடிமையில் அமர்த்தி, இது என் பெண்கள். அவர் 2 ஆல்ரெடி ஒரு பரவியார் ஒரு கல்யாணம், அடுத்து சங்கிலியார் ஒரு கல்யாணம் நடக்க போகிறது. ஆனால் சுந்தரர் எல்லாத்தையும் அனுபவிக்கிற பார்த்த பெண்கள். அவர் கைலாசத்தில் வந்த அந்த நோக்கத்துக்கும் அந்த பெண்களை பார்த்து என்னுடைய பெண்கள் அப்படின்னு சொல்லி தன்னை மணப்பகை அப்பன், சிங்கடி அப்பன் அப்படின்னு தான் பல பதிகங்களில் அவர் தன்னை பதிவு பண்ணியிருப்பார். இசைஞானி காதலன் அம்மாவோட பையன், அம்மாவோட பேரும், சடையனார் சிறுவன் அப்படின்னு அப்பாவோட பேரும், இந்த 2 பெண்களோட பேரை சொல்லி அவர்களோட அப்பன் நான் அப்படின்னு சொல்லி நமக்கு பாடியிருப்பார். நாட்டியத்தான் குடி நம்பி அந்த அவர் இந்த கோயில் பதிகத்திலையும் மணப்பகை அப்பன் அப்படின்னு அவர் கடைசியாக 10வது பாட்டில் வரும். அவருக்கு போகத்தில் அனுபவிக்கிறதுலையும் ஞானம். அந்த அந்த வயசில் அந்த பெண்கள் தன் குழந்தைங்களாக எடுத்துக்கிட்ட அந்த ஞானமும் சரி, கோட்புலி நாயனார்கிட்ட சொல்லி அங்கேருந்து விடை பெற்று திரும்ப இப்போ திருவாரூருக்கு வரார். திருவாரூருக்கு வந்து அங்கே சில காலம் தங்கி பங்குனி உத்திரம் எல்லாம் சிறப்பாக தியாகராஜ பெருமானுக்கு வசந்தோற்சவம் எல்லாம் பண்ணி அங்கே இருக்கும்போது நமக்கு இப்போது கடற்றறிவார் சேர நாட்டை ஆள்ற ஒரு ராஜா. அவர் எப்படிப்பட்ட அரசர்னா கடலற்றறிவார் அப்படின்ற பேர். கடலற்றறிவார் அப்படின்னு எந்த உயிர் நான் வந்து அரசாள்றதுக்கு அவர் விரும்பவில்லை, எல்லாருமே அடுத்த வாரிசு இல்லை ராஜாக்குன்னு நீங்கள் வந்து அரசாட்சி எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது நான் எடுத்துக்கணும்னா பெருமானே எனக்கு உங்களோட திருவடி பற்றி அவர் பூஜை பண்ணாருன்னா உட்காந்து பூஜை முடியும் போது அவர் சேர நாட்டில் இருந்து உட்காந்து பூஜை பண்ணுறார். தில்லையில் இருக்கிற நடராஜரோட சிலம்பொலி அவருக்கு கேட்குது. சிலம்பொலி கேட்டாதான் அவரோட பூஜையை முடிப்பார். அந்த மாதிரி ஒரு பக்தராக இருக்கிறவரை அரசாட்சி ஏற்றுக்க சொல்கிறார். சுவாமி எனக்கு சதா உங்களை நினச்சி பூஜை பண்ணணும், எனக்கு இப்படி அரசு இந்த மாதிரி மற்ற பிரச்சனையெல்லாம் எனக்கு வந்தால் என்னால் நிம்மதியாக பூஜை பண்ண முடியாது, நான் என்ன பண்ணுறேன்? அவர் ஒரு வரம் கேட்குறார். எனக்கு எல்லா உயிர்கள் மட்டும் இல்லை, எல்லா மனிதர்கள் மட்டும் இல்லை, எல்லா உயிர்களும் என்ன நினைக்குது, அதுங்க துன்பத்தில் இருந்தால் அவங்க நினைக்கிறது இவருக்கு கேட்கணும். எப்படி நமக்கு படத்தில் விவேக் நினைப்பா ஆடு மாடு நான் எல்லாம் பேசுறது கேட்கலாம், அந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் பேசுறதும் நினைக்கிறதும் அவங்களுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா இவர் இருந்த இடத்துல இருந்தே அவருக்கு தெரியும், அவருக்கு கேட்கும். கடலற்றறிவார் அப்படின்றதா அந்த பொருள், அதுக்கான பொருள். எல்லா உயிர்களோட பாஷையும் உணர்வுகளும் அவரால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு இக்கட்டு வந்த உடனே செய்யறதுனால ரொம்ப நல்லா சிறப்பாக ஆட்சி பண்ணிக்கிட்டு அவர் சிவபெருமான் கிட்ட அப்படி பூஜை உருகி பண்ணுறது சிலம்பொலி கேட்குற வரைக்கும் அவ்வளோ தூரத்தில் இருந்து கேட்குற மாதிரிக்கு குரு லிங்க சங்கமன்ற வழியில் லிங்க வழிபாடு மூலமாக முக்தி அடைந்தவர் சேரமான் பெருமான். பெருமான் பார்க்குறாரு சுவாமி